அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லுமுன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பாடசாலை அதிபர் வெற்றிடங்களை நிரப்புதல் பிரதமரின் அறிவிப்பு. எங்களை அடக்கி ஆளும் சட்டங்கள் நீக்கப்பட வேண்டும், வேலன் சுவாமிகள் எச்சரிக்கை. வாகன இறக்குமதி சரிவு, சுற்றுலா வருமானம், வெளிநாட்டு பணவரப்பல்கள் தொடர்பில் வெளியான தகவல். வீட்டிற்கு அருகிலுள்ள கால்வாயில் விழுந்து வயோதிப பெண் உயிரிழப்பு. தீவிரமடையும் போர் பதற்றம், என்றுமில்லாதவாறு இலங்கையில் எரிபொருளுக்கு நீண்ட வரிசை. யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தில் சிசுவின் கரச்சிதைவு மீட்பு. மத்திய கிழக்கில் பதற்றம், இலங்கையின் தங்க விலையில் சடுதியான மாற்றம். சுரேஷ் சாலே கைது, பிள்ளையான் கொடுத்த வாக்குமூலத்தால் நாமலுக்கு இறுகும் பிடி. தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டில் நிலவும் பாடசாலை அதிபர்களுக்கான வெற்றிடங்களை நிரப்பவும், அதிபர் சேவையை வலுப்படுத்தவும் முறையான ஒரு நியமன முறையை அறிமுகப்படுத்தப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சில் அதிபர்கள் தேவை சங்கத்தின் உறுப்பினர்களுடன் நேற்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போது பாடசாலைகளில் நிலவும் அதிபர் வெற்றிடங்களை அடிப்படையாக கொண்டு முறையான ஒரு பொறிமுறையின் ஊடாக அதிபர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டினார். புதிய கல்வி சீர்திருத்தங்களை முறையாக நடைமுறைப்படுத்துவதற்கு கல்வித்துறைசார் நிபுணர்களுக்கு திருப்திகரமான மற்றும் ஆதரவான பணிச்சூழலை உருவாக்குவது அவசியம் என தெரிவித்தார். இந்த நிலையில் அதிபர்களின் பதவி உயர்வுகள் மற்றும் நீண்ட காலமாக நிலவும் சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பது குறித்த பொதுச்சேவை ஆணைக்குழு மற்றும் முகாமைத்துவ சேவை திணைக்களத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படவுள்ளது என கல்வி அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காலகாலமாக எங்களை அடக்கி ஆள்வதற்கு சிங்கள அரசுகள் பயன்படுத்திய சட்டங்கள் அனைத்தும் நீக்கப்பட வேண்டும். அவ்வாறு நீக்கி எமக்கான சுமூகமான நல்லடக்கமான சூழல் ஏற்படுத்தப்பட்டால் மட்டும்தான் நாங்கள் அரசியல் தீர்வு பற்றி கதைக்க முடியும் என பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான பேரெழுச்சி இயக்கத்தின் இணைப்பாளர்களில் ஒருவரான வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் யாழில் இடம்பெற்ற பயங்கரவாதத்திலிருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்களை நீக்காமல் இந்த சட்டத்திற்குள்ளே எங்களை அடிமையாக வைத்துக்கொண்டு இன்னொரு சட்டமான 6ஆம் திருத்த சட்டத்தின் ஊடாக கருத்து சுதந்திரத்தை அடக்கி வைத்துக்கொண்டு பேச வாருங்கள் என்றால் சட்டங்களாலே அடக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சமூகம் எவ்வாறு சுதந்திரமாக பேச முடியும்? ஆகவே இதற்காகத்தான் நாங்கள் சர்வதேசத்திடம் நீதி கோரி போராடுகின்றோம். ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், ஐரோப்பிய யூனியனாக இருக்கலாம், சர்வதேச நாணய நிதியமாக இருக்கலாம், இலங்கையின் செல்வாக்கு செலுத்தும் ஏனைய சர்வதேச நாடுகளாக இருக்கலாம். இவை அனைத்தும் இலங்கை அரசுக்கு அழுத்தத்தை கொடுப்பதன் ஊடாகத்தான் இந்த சட்டங்களை நீக்கவும் எமக்கு உதவி செய்யவும் முடியும். ஆகவே பேதங்கள் கடந்து எமது மக்கள் தமிழர்களாக ஒன்றிணைந்தது மகிழ்ச்சிக்குரியது. ஆகவே எமது இலக்கு அடையும் வரை இவ்வாறான போராட்டங்கள் தொடரும் என தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கான இலங்கையின் பொருளாதார நிலவரம் குறித்த அறிக்கையை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. கடந்த 2025 டிசம்பர் மாதத்தில் 301 மில்லியன் அமெரிக்க டாலராக காணப்பட்ட வாகன இறக்குமதி 2026 ஜனவரியில் 224 மில்லியன் அமெரிக்க டாலராக குறைவடைந்துள்ளது. அதேவேளை சுற்றுலாத்துறையில் சாதகமான வளர்ச்சி பதிவாகியுள்ளது. 2025ஆம் ஆண்டின் மாதாந்த வருகையை விட 2026 ஜனவரியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இதன் மூலம் ஈட்டப்பட்ட வருமானம் 378 மில்லியன் அமெரிக்க டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு தொழிலாளர்களால் நாட்டுக்கு அனுப்பப்பட்ட பணப்பரிமாற்றம் ஜனவரியில் 751 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 31.1% குறிப்பிடத்தக்க வளர்ச்சியாகும். இந்த நிலையில் அரசாங்க பிணையங்கள் சந்தையில் 17 மில்லியன் அமெரிக்க டாலர் தேறிய முதலீடுகள் உள்வருவிகாக பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
மாத்தளை ரத்தோட்டை பகுதியில் பெண்ணொருவர் தனது வீட்டிற்கு அருகிலுள்ள கால்வாயில் வீழ்ந்து உயிரிழந்துள்ளார். நேற்று வெள்ளிக்கிழமை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் ரத்தோட்டை கைகாவல பகுதியைச் சேர்ந்த 74 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சடலம் பிரேத பரிசோதனைக்காக மாத்தளை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ரத்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் தற்போது மூண்டுள்ள போர் பதற்றம் காரணமாக இலங்கையில் எரிபொருளுக்காக மக்கள் வரிசையில் நிற்க ஆரம்பித்துள்ளனர். பாரசீக வளைகுடாவில் ஏற்பட்டுள்ள யுத்த நிலைமையினால் எரிபொருளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் அம்பாறை மாவட்டத்தில் பெட்ரோல் நிரப்பு நிலையங்களில் திடீரென மக்கள் வரிசைகளில் நின்று வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்புவதில் முண்டியடிக்கின்றனர். அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை, நட்பெட்டிமுனை, மருதமுனை, பெரிய நீலாவணை, சாய்ந்தமருது, காரைதீவு, சம்மாதுறை, நிந்தவூர் உள்ளிட்ட பகுதிகளில் இவ்வாறான நிலைமை தொடர்கின்றது. இதேவேளை எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் கடும் நெரிசல் தற்போது ஏற்பட்டு வருகின்றது. அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கட்டுப்பாடுகளுடன் எரிபொருட்கள் வழங்கப்பட்டு வருவதுடன் சில இடங்களில் இல்லை என்ற வாசகத்தினால் பொதுமக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். மேலும் போலீசார் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் வாகனங்கள் வரிசையில் நிற்கும் போது போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் நகர் மத்தியில் மீட்கப்பட்ட கரு தொடர்பில் கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு யாழ் நீதவான் லெனின்குமார் போலீசாருக்கு படிப்பித்துள்ளார். யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்திற்கு பின்புறமாக பெண்ணொருவர் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய பின்னர் அங்கிருந்து காணாமல் போயுள்ளார். அதன் பின்னர் அப்பகுதியில் சுமார் 6 தொடக்கம் 7 மாத கரு வீதியில் காணப்பட்டுள்ளது. அதனை அடுத்து அங்கிருந்தவர்கள் யாழ்ப்பாண போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கருவினை கடதாசி பெட்டியால் மூடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அவ்விடத்தில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நடமாடிய பெண் எங்கேனும் சட்டவிரோத கருக்கலைப்பினை மேற்கொண்ட பின்னர் கருச்சிதைவை வீசியில் வீசி சென்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்ற யாழ் நீதவான் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் கருவை யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்குமாறும் பணித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக இலங்கையின் தங்கத்தின் விலை எதிர்பாராத அளவு அதிகரித்துள்ளதாக இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி இன்றைய தினம் ஒரே நாளில் 3 முறை தங்கம் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலப்பரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 4,10,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாகவே இது இவ்வாறு அதிகரித்துள்ளது. அதே சமயம் 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 3,79,300 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 51,250 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் விலை 1 கிராமின் 47,413 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. இதேவேளை உலக சந்தையில் தொடர்ந்தும் தங்கம் மற்றும் வெள்ளி ஆகியவற்றின் விலைகள் அதிகரிப்பினை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கடந்த 25ஆம் திகதி கைது செய்யப்பட்ட புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி மற்றும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே மீது சுமத்தப்பட்ட 5 முக்கிய குற்றச்சாட்டுகள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்போது உயிர்த்த ஞாயிறு நடந்த தொடர் தற்கொலை குண்டுவெடிப்புகள் தொடர்பான சதித்திட்டங்கள் மற்றும் ஆதாரங்களை மறைக்கும் செயல்பாட்டில் அவர் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் அவரின் கைதுக்கு பின்வரும் காரணங்கள் வெளியாகியுள்ளன. நீர்கொழும்பு பகுதியில் உள்ள தேவாலயங்கள் குறித்த ரகசிய தரவுகளை இராணுவ புலனாய்வு பிரிவின் மூலம் சேகரிக்க சந்தேகத்திற்கிடமான இளைஞர்கள் குழுவை பயன்படுத்தியமை, சாய்ந்த மருந்து குண்டுவெடிப்பில் சாரா ஜாஸ்மின் இறந்துவிட்டார் என்ற தவறான தகவலை ஏற்படுத்துவதில் நேரடியாக தலையிட்டு அவர் பற்றிய தகவல்களை மறைத்தமை,
தாக்குதல் நடத்தியவர்கள் பற்றிய தகவல்கள் தெரிய வந்தபோது அவற்றை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மறைத்து விசாரணை செயல்முறையை தடுக்க தலையிட்டமை, பயங்கரவாத நடவடிக்கைகளை இயக்குபவர்கள் வெளிப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுப்பதன் மூலம் பயங்கரவாத நடவடிக்கைகளை ஆதரித்தமை மேற்படி குற்றச்சாட்டுகளால் கைது செய்யப்பட்ட சுரேஷ் சாலே தற்போது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் 3 நாள் தடுப்பு காவலில் உத்தரவின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்னிலங்கையில் சோதனை நடவடிக்கைகளுக்காக செல்வதாக போலீஸ் புத்தகத்தில் பதிவிட்டுவிட்டு விடுதியொன்றில் பெண்ணொருவருடன் தங்கியிருந்த போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். களுத்துறை வெளிப்பெண்ண போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் சார்ஜென்ட் ஒருவரே இவ்வாறு ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு உள்ளாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. வெளிப்பெண்ண போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி MK அனுரஜித்தின் உத்தரவின் பேரில் மேலும் 3 அதிகாரிகளுடன் இணைந்து விசேட சோதனை நடவடிக்கைகளுக்காக செல்வதாக கூறி மேற்படி சார்ஜென்ட் போலீஸ் நிலையத்திலிருந்து வெளியேறியுள்ளார். அத்தோடு இதற்கான உத்தியோகபூர்வ பதிவுகளையும் அவர் பணிப்புத்தகத்தில் மேற்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கடந்த கால அரசியலை பெரும் கேள்விகளுக்கு உள்ளாகியிருக்கும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் மர்ம மூளையாக இருந்ததாக கருதப்படும் முன்னாள் உளவுத்துறை பிரதானி சுரேஷ் சாலே மற்றும் பிள்ளையான் ஆகியோர் மீதான புலனாய்வு விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளன. ராயபக்ஷக்களின் அரசியல் மீள்வருகைக்காக இந்த சதித்திட்டம் தீட்டப்பட்டதா என்ற சந்தேகங்களுக்கு மத்தியில் நாமல் ராயபக்ஷவுக்கும் சட்டப்பிடி இறுகத் தொடங்கியிருக்கின்றது. தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையில் மறைக்கப்பட்ட கொடூரமான உண்மைகள் வெளிப்படுவது ராயபக்ஷ அதிகார வர்க்கத்திற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.